கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசுப்பா நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுப்பா நல்லவர், அவர் பெரியவர், ஒரு தகப்பனை போன்றவர், ஒரு தாயை போன்றவர், ஒரு சிநேகிதனை போன்றவர், எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர், நம்மை கைவிடாதவர். நம்ம எவ்வளவுதான் தவறு செய்திருந்தால் கூட மனம் வருந்தி இயேசுப்பட்ட வந்துட்டேன்னா மன்னித்து மன இறங்கி ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். அவரை நம்புங்க, கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதாக செய்வார். நன்மையான காரியத்தை இயேசுப்பா உங்களுக்கு செய்து கொடுப்பார், கவலைப்படாதீங்க. இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 34:14 வசனம். தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தீமை விட்டு விலகு அப்படின்னு சொல்றாரு. நம்ம தீமை விட்டு விலகணுமா, தீமை செய்வதை நிறுத்திடணும்னு சொல்றாரு. பாருங்கள், இந்த உலகத்தில் தீமை செய்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு துரோகம் செய்கிறவங்க, மற்றவங்களுக்கு விரோதமாக பொய் வழக்குகளை தொடுக்கிறவங்க, இன்னும் மற்றவங்களுக்கு விரோதமாய் போய் நின்று அடிக்கிறவங்க, கொலை செய்கிறவங்க, மற்றவங்களுக்கு சொத்தை அபகரிக்கிறவங்க, மற்றவங்க பணத்தை திருடுறவங்க, பணத்துக்காக ஜனங்களை தவறான பாதையில் நடத்துகிறவங்க, தீமை செய்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இன்னும் சில தவறான பொருட்களை விற்று, போதை பொருட்களை எல்லாம் விற்று பணம் சம்பாதிக்கிறவங்க, இப்படி தீமை செய்கிற நிறைய மக்கள் இருக்கிறாங்க. கெட்டுப்போன உணவுகளை விற்கிறவங்க, அப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே சில வேளையில் இயேசுப்பா அறிந்திருந்தாலும் ஏதாவது ஒரு தீமை செய்கிற குணம் அல்லது தீமை செய்கிற மக்களோட ஒரு ஐக்கியம் உங்களுக்கு இருக்கேன்னா அதை விட்டு விலகிருங்க. இயேசுப்பா தீமை செய்வதை வெறுக்கிறார். நம்ம ஆண்டவர் தீமையை செய்யாதவர், தீமைக்கு துணை போகாதவர், ஒரு நன்மை செய்கிற ஆண்டவர். அதனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிங்க, பெரிய காரியம் நடக்கும். நம்ம இயேசுப்பா ஒரு பக்கம் தேடி ஒரு பக்கம் தீமையான காரியங்கள் செய்துட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எப்படி நமக்கு நன்மை வரும்? அது எப்படி இருக்கும் தெரியுமா? வயிறு நிறைய நம்ம சாப்பிட்டுட்டு விஷத்தை அதுக்கு மேலே கொஞ்சம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்ல சாப்பாடு போயிடும்ல, வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும்ல. அதே போல் தான் ஆண்டவரை தேடுறோம், மறுபக்கம் தீமையை செய்கிறோம். அந்த மாதிரி கேரக்டர் இருந்தால் இன்றைக்கி விட்டுருங்க. இயேசுப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆமாம் ஆண்டவரே, தீமை செய்வதை விட்டு விலக சொல்லியிருக்கீங்க. யாருடைய இடத்துலாவது தீமை செய்கிற குணம் இருக்குமானால் அதை விட்டு அவங்க விலகிரட்டும். இயேசுப்பா அற்புதமாக வழி நடத்துங்க. உங்களுடைய கிருபை எல்லாரும் சூழ்ந்து கொள்ளட்டும். பலவிதமான பிரச்சனைகளினால் கவலைப்பட்டு ஒடுங்கி போயிருக்கிற எல்லாருக்கும் விடுதலை கொடுங்க. இந்த நாளில் இந்த நன்மை எங்களுக்கு நடந்தே தீர வேண்டும். இல்லைன்றால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியாத நிலையில் யாரும் இருப்பாங்கன்னா கர்த்தர் தடையெல்லாம் மாற்றி நன்மையை செய்து கொடுங்க. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதமாக இருப்பார்களாக, மேன்மை அடைவார்களாக. ஆண்டவரே, கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகளை அனுப்ப போகிறேன். ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டுடைய அதிசயம் ஆண்டு வெளிப்படட்டும். அதே போல் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சியாய் அறிவித்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.